அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிடு. கை தூக்கி கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க. நன்றி சொல்லிடுங்க. ஓகே, நன்றி சொல்ல விதமாக வந்து நம்ம திருவள்ளுவர் இருக்காங்களே அவரை நினைவு கூர்ந்து ஒரு திருக்குறள் வந்து சொல்லி அவருடைய நினைவாக நம்ம வழிபடலாம். ஓகேங்களா? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்லுபவர். இதோட விளக்கம், யாவரும் உண்ணுவதற்கு உன்னை தந்து தாமும் உண்டு வாழ்பவரே உரிமை. வாழ்வினார் மற்றவர் பிறையை தொழுது உண்டு அவர் பின். இனிக்கும் கரும்போடும் மண்பாண்டமாக நடுவில் அமர்ந்திருக்கும், செந்நிறமாக அல்லாமல் வெண்மையின் மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கும் இந்நாளே இந்த தைப்பொங்கல் திருநாள். உழவர்கள் தமது உழைப்பிற்கும் தங்களுக்கு உதவிய இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் திருநாளில் நாமும் இவர்களுடன் இணைந்து இறைவனுக்கு நன்றி கூற இறைவணக்க பாடலை பாட வருகிறார்கள் நம் ஆசிரியர். பொங்கலோ 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 பொங்கல் பொங்கலோ பொங்கலோ பொங்கல். நம்ம சாமி தந்த நல்ல பூமி இது, அதனாலே நன்றி சொல்வோம். தாய் மண்ணின் கனிகளால் தமிழ் தாயின் வரங்களால் மாண்போடு வாழ்ந்திடுவோம். நம்ம சாமி தந்த நல்ல பூமி இது, அதனால நன்றி சொல்வோம். தாய் மண்ணின் கனிகளால் தமிழ் தாயின் வரங்களால் மாண்போடு வாழ்ந்திடுவோம். பொங்கலோ 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 பொங்கல் பொங்கலோ பொங்கலோ பொங்கல். கடவுளின் கதிரவனாய் மண்ணகத்தை வளமாக்கி உழைப்பின் கனிகளை தந்தவரே, உழவனை காத்திட உழுதுண்டு வாழ்ந்திட இயற்கையின் இறைவனை தொழுதிடுவோம். கடவுளை கதிரவனாய் மண்ணகத்தை வளமாக்கி உழைப்பின் கனிகளை தந்தவரே, உழவனை காத்திட உழுதுண்டு வாழ்ந்திட இயற்கையின் இறைவனை தொழுதிடுவோம். கொண்டாடுவோம் நன்றி பெருநாளின்று, பண்பாடுவோம் தமிழர் திருநாளின்று. கொண்டாடுவோம் நன்றி பெருநாள். பொங்கலோ 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 பொங்கல் பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ. அடுத்தபடியாக நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஓகே, அடுத்து நம்ம வந்து பொங்க பானை வைக்க போறோம். பொங்க பானை வைக்கிறது மைய பகுதிக்கு வந்துட்டோம். இது வந்து 2 பிரிவுகளாக நம்ம பிரிக்க போறோம். சரிங்களா? அதுக்கெல்லாம் முன்னாடி நம்மள வரவேற்கணும் இல்லையா? இவ்வளவு பேர் வந்திருக்கோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? நம்ம எல்லாரையும் வரவேற்கணும்ல. நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய பெற்றோர் எல்லாரையுமே யாரையும் விடாம எல்லாரையும் வரவேற்கணும்ல. அதுக்காக ஒருத்தரை வரவேற்கணும். ஓகேவா? வர்மக்கலையின் வல்லுநரம் ஹீலிங் தெரப்பியில் மனிதர்களுக்கு வந்து இயற்கையின் மூலம் வந்து மருத்துவம் செய்யறாங்க. அதனால நிறைய பேர் வந்து நலமாயிட்டு வராங்க. அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒருத்தரை வந்து நம்ம கூப்பிட போறோம். அவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய இயக்குனர் தந்தை, இயக்குனர்
தந்தை அருட்தந்தை ஃபாதர் சாலமோன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவர்கள் வரவேற்புரை மட்டும் அல்லாமல் நம்மளுடைய பொங்கலுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி நமக்கு சொல்லுமாறு அன்போடு கேட்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் பார்க்குறதுல. முதல்ல பொங்கல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பொங்கல் ஏன் கொண்டாடுறோம்? பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம்? பொங்கல் சாப்பிட்றதுக்கா? உழவருக்காக. அப்புறம் உழவர்கள் தெய்வத்தை சொல்லுங்க. கதிரவனுக்கு நன்றி சொல்வதற்காக. அதாவது நம்மளை இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஐம்பூதங்கள் என்னலாம்? நெருப்பு, காற்று வந்துச்சுங்களா? ஐம்பூதங்கள். இந்த ஐம்பூதங்கள் எல்லா இதுலையுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்த செடி எடுத்துக்கலாம், இந்த மரங்கள் எடுத்துக்கலாமா? ஒரு பயிர், நெல் பயிர் எடுத்துக்கலாம். அதில் நிலம் இருக்கா? நிலத்தோட கனெக்டடாக இருக்கா? எப்போதுமே நிலம் அங்கே இருக்குது. அதுக்கடுத்து நீர் கண்டிப்பாக வேணும். நெருப்பு, நெருப்புனா அதுக்குன்னு ஒரு சூரிய ஒளியோ இல்லைன்னா ஏதோ ஒரு நெருப்பு, ஒரு வார்ம்னஸ் கொடுக்கணும் செடிக்கு. ஆமா இல்லையா? அதுக்கடுத்து காற்று வேணுமா வேண்டாமா செடிக்கு? அதுக்கடுத்து ஆகாயம். ஆகாயம்னா இந்த ஸ்பேஸ் தான். அது ஒரு வெற்றிடத்தை கொண்டிருக்கு இல்லையா? அதனால இந்த ஐம்பூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை படைத்த இறைவன் யாரு? அந்த கடவுள். அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் இந்த உழவர் தினம், அதாவது பொங்கல் தினம் நமக்காக நாம கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த சிறப்பான பொங்கல் கொண்டாடுவதற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும், எல்லாரையும், யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல, எல்லாரும் அனைவரும் வருக வருக. ஹாப்பி பொங்கல். கை தட்டவே இல்ல, ஒரு உற்சாகம் வரணும்னா நம்ம கை தட்டணும்ல. சரி, ஓகே. அடுத்தபடியாக நம்ம விழாவோட மையப்பகுதிக்கு வந்துட்டோம். மையப்பகுதினா என்னன்னு தெரியுங்களா? பொங்கப்பானை வைக்கணும்ல. ஸோ ஓகே, 2 பிரிவாக பிரிக்க போகிறோம். ஒரு ஆண்கள்லாம் ஒரு டீமு, பெண்கள்லாம் ஒரு டீமு. சரிங்களா? கொஞ்சம் அப்படியே எணிச்சுவாங்க. ஆண்களாக கொஞ்சம் எணிச்சுவாங்க. ஆண்களுக்காக நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா நானும் வீட்டில் சமைக்கக்கூடிய ஒரு ஆள். அதனால என்னுடைய பேச்சை கேட்டு எல்லாமே சீக்கிரமாக ஓடிவாங்களா? புதுசாக வந்தவங்க எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ளீஸ். வெல்கம். வாங்க வாங்க ஆண் சிங்கங்களே வாங்க. சார் வாங்க, ப்ளீஸ் வாங்க, விடவே மாட்டேன். வாங்க ஆண் சிங்கங்களா, தயவு செஞ்சு வாங்க. ஆண் சிங்கங்கள் வாங்க. பெண் சிங்கர்ல உங்களுக்கும் சேர்த்துதான். எல்லாரும் காட்டுக்குள்ளே இருக்காங்க, கொஞ்சம் வாங்க, களத்துல இறங்க. வாங்க வாங்க. விட மாட்டேன், எடுத்து வாங்க. வாங்க. ஓகே, ஆண்களை என்னுடைய பக்கத்துல வந்துருங்க. ஆண்களை என்னுடைய பக்கத்துல வந்துருங்க. பெண்களை நீங்களாம் இந்த வரிசையில வாங்க. இப்போ நம்ம நிறைய ஹோட்டலில் நம்ம ஆண்கள் தான் நம்ம கைகளையை நம்ம சிறப்பாக காமிச்சிருக்கோம். ஹோட்டல்ல சமைச்சாலும் நாங்க வீட்டுல முதல் சமைக்கணும். வீட்டுல சமைச்சதை சாப்பிட்ட அப்புறம் தான் ஹோட்டலுக்கு கூட எப்பயாச்சும் தான் போவீங்க. தினம் இங்கதான் வந்தாங்க. ஆமா தானே? ஃபேமிலியாக ரெஸ்டாரண்ட் போயிட்டு இங்கே எல்லா இடத்துலையும் ஆண்கள் தான் சமைச்சு டிஷ்ஷு கொண்டு கொடுக்குருவாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் சாப்பிட்டு ருசியாக இருக்கும்போது ஆண்கள் தான் இங்கே சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் வாங்க, களத்துல சந்திப்போம். சரி, ஓகே, சந்திப்போமா? சரி, ஓகே. 2 பிரிவாக பிரிச்சு. எங்க டீம் பேர் பானை. எங்க டீம் கரும்பு. சரி, ஓகே. நினைக்கிறேன் புரிஞ்சு முடிக்காதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. எவ்வளவுதான் எங்களை சுட்டு போட்டாலும், எவ்வளவுதான் எங்களை சுட்டாலும் நாங்க சுவையா கொடுப்போம். ஓகேங்களா? எங்களை எவ்வளவுதான் அடுப்புல வச்சு நீங்க எங்களை எரிச்சாலும் நாங்க சுவையா கொடுப்போம். சரிங்களா? பொங்கல் கொடுப்போம். ஓகேவா? அதனால எங்க டீம் பேர் பானைன்னு வச்சோம். ஓகே, இந்த பானை டீம் ஜெயிக்குதா இல்லை இந்த கரும்பு டீம் ஜெயிக்குதுங்களா? யார் சீக்கிரமா பொங்குறாங்கன்னு பார்க்குறோம். ப்ளஸ் யார் சுவையா செய்யறாங்கன்னு பார்ப்போம். இந்த சுவையா டேஸ்ட் பண்றவங்க நம்ம ஃபாதர்ஸ் எதனா ஜட்ஜ்மெண்ட் எதனா கூப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? வாங்க, களத்துல சந்திப்போம். வாங்க. ரெடி? வா, எழுந்துருங்க. இருக்கிறாங்க
நீ எப்பவுமே கொளுத்துற ஒண்ணுதாம்மா. நாங்கள் மெதுவாக ஸ்லோவாக செய்வோம். சிவா அமல் வா, தமஸ் வா, சாலு சூடியா, ஜோஷோ வா. பெரியவங்க கூட வரலாமா? அம்மா, அண்ணன், அப்பா எல்லாம் வாங்க ஜாயின் பண்ணிக்க. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கேம்ஸ் இருக்கும். ஓகே, நல்லா கிளாப் பண்ணுங்க, உற்சாகம் பண்ணுங்க. கிளாப் பண்ணாம பிள்ளைங்க என்ன சந்தோஷப்படுவாங்க. கிளாப் பண்ணுங்க. ஓடு 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 ஓடு. ஓடு 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 ஓடு. ஓகே, சீட்டு முக்கியம்னு. எந்திரிங்க எந்திரிங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க, விசில் அடிங்க, நல்லா கை தட்டுங்க. ஓகே, சிறப்பு. அவுட் ஓடுங்களா? அப்படியே நம்ம செல்வ மகன்லாம் அப்படியே போங்க. செல்வ மகன்லாம் அந்த போங்க. சூப்பர். ஒரே சேனல் 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. நீதான் உங்களை பார்த்து தூரமா ஓடி வாங்க, தூரமா ஓடி வாங்க, தூரமா வா. சேர் கிட்ட விட தூரமா வா, தூரமா வா. சார்லஸ் வந்து அழகாக வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா?